உண்மையான மனசோட உங்ககிட்ட வேணும்னா எதையும் கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நான் முழு மனசோட ஆத்மார்த்தமா வேண்ட என் புருஷன் வேணும். வெளியே ஏற்படுற மின்னல்னால இந்த பேஷண்ட் வேற டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்காரு. ஆனா என்னால இந்த ஜன்னலை மூடவே முடியலையே. இன்னைக்கு சோதனை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்னைக்கு என் வேண்டுதலை நீங்க நிறைவேற்றுறீங்களோ அன்னைக்குதான் நான் உங்களுக்கு தலை வணங்குவேன். முதல் தடவையா என் வாழ்க்கையில ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன். கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். ஒண்ணு என் புருஷனை எனக்கு திரும்ப கொடுங்க, இல்லனா என்ன நீங்க எடுத்துக்கங்க. என் புருஷன் எனக்கு திரும்பவும் கொடுங்க. பிரக்யா, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன். ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, ஆக்சுவலி இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வெளியே மழை பெய்யுதுல, உன்கிட்ட ஏதாவது மெக்கானிக் நம்பர் இருக்கா? என்கிட்ட எதுக்கு மெக்கானிக் நம்பர் இருக்க போகுது? ஏன் இருக்காது? நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற, கண்டிப்பா மெக்கானிக் நம்பர்லாம் வச்சிருக்கணும். ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறேன். ஆனா இப்ப நான் ஒன்னும் உன்னோட பர்சனல் செக்ரட்டரி இல்ல. எனிவே, சுப்ரியா, உங்ககிட்ட கார் மெக்கானிக் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்ல, அது ரன்வீர் சாரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1 செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் சுப்ரியா கிட்ட வாங்கிக்கோ. இப்ப அவதான் உன்னோட பர்சனல் செக்ரட்டரி. சரி. உன்னோட மாம் அவ எங்க? டாட், உங்களுக்கு எதுவும் ஞாபகம் வரலையா? ஞாபகம் வரலனா? இட்ஸ் ஓகே டாட். இங்க பாரு அபி, நீ நல்லா இருக்கல? நல்லானா? குணமாயிட்டனா என்ன அர்த்தம்? இங்க என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? சின்னதா அடிபட்டது, அது சாதாரண அடிதானே, அதுக்கு ஏன் போய் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? அபி, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். உனக்கு எதுவும் நடக்க கூடாது. நீ ரொம்ப நல்லா இருக்கணும். பாட்டி, உங்களோட ஆசீர்வாதத்தால தான் நான் எப்பவும் நல்லா இருக்கேன். இல்லனா தலையில குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எவனாவது உயிரோட இருப்பானா சொல்லுங்க? உங்களாலதான் குண்டடி பட்டு நான் பொழைச்சிட்டேன். உனக்கு தலையில குண்டடி பட்டது உனக்கு ஞாபகம் இருக்கா அபி? கேட்டியாரியா? ஆமா, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதாவது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு என் லைஃப் திரும்ப கிடைச்சிருச்சு. பிரக்யா கூட சேர்ந்து எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு பாட்டி. மீரா தான் எங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணா. ஆனா எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு லவ் ஸ்டோரிஸ்லயும் வில்லன்ஸ் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி எங்க லவ் ஸ்டோரிஸ்லயும் வந்துட்டாங்க. அதான் நிறைய வில்லன்ஸ் வந்துட்டாங்க என் லைஃப்ல. அவங்க பிரக்யாவை கொல்ல பார்த்தாங்க, நான் அவளை தள்ளி விட்டேன். அதனால அந்த குண்டு ஏன் மேல பட்டுருச்சு. இதுதான் நடந்த கதை. ஆனா பிரக்யா எங்க? வேர் இஸ் ஷி? அவ எங்க? அவ ஏன் வீட்டுல இல்ல? யாராவது சொல்றீங்களா பிரக்யா எங்கன்னு? அவ வீட்ல அவ இருப்பானா? அவ வீட்டுல இருக்கானா என்ன அர்த்தம்? அவ எங்க இல்ல? நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஆனா எதுக்குண்ணா?
ஏன்னா ஏன்னா அவ ஹாஸ்பிடலுக்கு வெளியவே உங்களை ஸ்ட்ரெச்சர்ல விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. அவ உங்களை அட்மிட் கூட பண்ணல. நீங்க உயிரோட இருக்கணும்னு அவ ஆசைப்படவே இல்ல. இது ஒண்ணு உண்மை இல்ல. ஆளே எனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் விஷயம் ஞாபகம் இல்லதா. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் உயிரை காப்பாத்தினது யாருன்னா அது பிரக்யா தான். ஒரு மிருகத்துக்கு கூட அந்த மாதிரி யாரும் சாப்பாடு வைக்க மாட்டாங்க. ஆனா இவ அந்த மாதிரி தான் உனக்கு கொடுத்தாபி. அதை விட கேவலமா உன்னை நடத்தினா. அப்படி அவ அதை பண்ணும்போது கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல பாட்டி, நான் திரும்ப வந்துட்டேன்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். உங்க வேலை முடிஞ்சதா? இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா என்ன? என்னோட அண்ணனை நீங்க பாத்தீங்கல்ல, அவர் என்ன எதுவுமே சொல்லல. ஏன்னா யார் செஞ்சது தப்பு யார் செஞ்சது ரைட்டுன்னு அவருக்கு தெரியும். இனிமே நீ எதுவும் என்ன சொல்லாத ஆலியா. ஏன்னா அபி முழுசா குணமாயிட்டான். அப்புறம் அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். நல்ல வேளை நீ போன் எடுத்துட்ட. தேங்க் காட் நீ ஆபீஸ்ல இருக்க. வெளியே எவ்வளவு மழை பெய்யுது தெரியுமா? வெளியே வரவே முடியாது. நாள் ஃபுல்லா மழை பெய்யுது, அதனாலதான் நீ அழகா இருக்க. ஆனா இந்த கிளைமேட்ல நீ என் கூட இருந்தன்னு வைய, அப்போ இந்த காஃபியோட டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ரியலி? அப்புறம் உனக்கே தெரியும் மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அதுவும் ஸ்பெஷலா நான் யாரை காதலிக்கிறேனோ அவங்க என் கூட இருந்தா ரொம்ப பிடிக்கும். மழை, காஃபி, அப்புறம் ரொமான்ஸ், இதோட வாழ்க்கையில வேற என்ன வேணும்? நீ குடிக்கிறது காஃபி இல்ல வேற ஏதாவது? ரொம்ப ரொமான்டிக்கா பேசுற. நம்ம கூட பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரொமான்ஸ் வந்துரும்ல. அப்ப ஓகே, உன்னோட இந்த ரொமான்டிக் மூட நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுறேன். என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? அப்பா குணமாயிட்டாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா எந்திரிச்சதும் யாருடைய பேர் சொன்னாருன்னு தெரியுமா? யாருக்கு? என் அம்மாவுடைய பேரு. அப்பா அம்மா பேர் சொன்னாரா? வாட்? சீஃப் நல்லா ஆயிட்டாரு. ஹலோ ஹலோ. அட, ஏன் டிஸ்கனெக்ட் ஆச்சு? நெட்வொர்க் கிடைக்கல போல. பிராச்சி, சீஃப் நல்லா ஆயிட்டாரு. ஐ சோ ஹாப்பி. நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? அவர் என்ன கூப்பிட்டாரு. இங்க பாருமா, சில சமயம் நாம என்ன ஆசைப்படுறோமோ அது நம்ம கேக்குற மாதிரியே இருக்கும். அதை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுமா. அவர் எப்படி உன்னை கூப்பிடுவாரு? அவர் மயக்கத்துல இருக்காரு. அவருக்கு எந்த ஞாபகமும் இல்லம்மா. எனக்கு என்னமோ அவரு குணமாயிட்ட மாதிரி தோணுச்சு. சில சமயம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு பதிலா எனக்கு எல்லாம் மறந்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவரை நினைச்சுக்கிட்டே அவர் இல்லாம என்னால வாழவே முடியல. நான் 20 வருஷம் அவரை பிரிஞ்சு வாழ்ந்தேன். ஆனா இனிமே ஒரு நிமிஷம் அவரை பிரிஞ்சு வாழ முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வாழ்க்கையில அவர் எப்பவும் கஷ்டப்படவே கூடாது. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, காதலிக்கிறவங்க பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு. ஒருத்தர் மனநிலை சரியில்லாதப்ப பாக்குறது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இங்க பாருமா, அவரோட மொத்த கஷ்டத்தையும் நீ உன் தலையில சுமக்கணும்னு ஆசைப்படுற. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி குணமாகாம இருப்பாரு? சரித்தம்மா, நான் சொல்றத நம்புங்க. அவரு என்ன கூப்பிட்டாரு. அவர் எப்படி உன்னை கூப்பிடுவாரு? அவர்தான் இன்னும் குணமாகவே இல்லையே. ஒருவேளை அவருக்கு குணமாயிருந்தா எனக்கு என்னமோ அவருக்கு சரியாயிடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் நான் அங்க போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ எங்கேயும் போக கூடாது. உனக்கே நல்லா தெரியும்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாமே உனக்கு எதிராக தான் இருக்காங்கன்னு. இந்த தடவை நான் உன்னை அங்க போக விடவே மாட்டேன். மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போட்டோம். அதனால உனக்கு என்ன ஆயிட போகுது? எனக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்லதா பிராச்சி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ எந்த தப்பான எண்ணத்திலயும் இருந்துட கூடாதுன்னு தான். உன்னை நான் கட்டி பிடிச்சு அணைச்சிக்கணும்னு நீ நினைச்சுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். அது என்னன்னா, சீஃபோட விஷயத்தை கேட்டு நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். இட் வாஸ் அ மிஸ்டேக்.
இட் வில் நெவர் ஹேப்பன் அகைன். நீ தப்பா யோசிச்சிட்டு இருக்க பாத்தியா? அதை யோசிக்காத. என்ன யோசிக்காத? அதாவது நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ இங்க இருன்னு சொன்னதும் நான் இங்க இருந்துட்டேன். நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னா என்னை விட்டுட்டு நீ ஏன் மூவ் ஆன் ஆக மாட்டேன்ற? நீ யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? உனக்கே சொல்லிக்கிறா இல்ல என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? யார்கிட்ட? பிராச்சி, நீ வேணும்னா என்ன பார்க்காம இருக்கலாம், ஆனா உன்னோட கண்கள்ல எனக்கு தெரியற காதல் இருக்கே, அதை எப்படி மறைக்க முடியும்? அப்படி எதுவும் இல்ல. சரி, அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் தப்புனே வச்சுக்கிறேனே, ஆனா நான் இப்ப என்ன சொல்ல போறேனோ அது தப்பாவே இருக்காது. ஒருவேளை நீ சொல்ற எல்லா விஷயமும் உண்மைனே வச்சுப்போம். பார்த்தங்க, பார்த்து கூட தான் நான் எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. பார்த்துக்கும் எனக்கும் ஒரு நல்ல பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அத பத்தி காலேஜுக்கே தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. எங்க உன்னோட பர்சனல் ஃப்ரெண்ட் பார்த்த காணோம். வரிசி, அவன் எனக்காக எல்லாம் வர மாட்டான். அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேற ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க, அவனை விட பெரிய பணக்காரன். யூ நோ வாட் பிராச்சி, நீ ஒரு விஷயத்துல பெரிய ஆள் ஆயிட்ட, அதாவது பொய் சொல்றதுல. ஆனா ஒரு விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். உன் மனசுல உன்னோட மூளையில என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது. ஓ, இப்ப என்னாச்சு? உன்னோட 3வது பாய் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு கொடுத்து அவங்கிட்ட பேச வச்சு என்ன நம்ப வைக்க போறியா? யூ நோ வாட், இதனால எனக்கு எதுவும் ஆக போறதில்ல. பிந்தியா ஆண்டி, நீங்க ஒரு பையனோட போட்டோ அனுப்புனீங்கல்ல? ஆமா, அந்த யூஎஸ் பையன். அவங்கிட்ட சொல்லிடுங்க எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்யூ. பிராச்சி, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இங்க பார், நீ மூவ் ஆன் பண்ணினா தாராளமா மூவ் ஆன் பண்ணு, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா பிடிவாதத்துக்காக இந்த மாதிரி ஒருத்த போட்டோவை பார்த்து கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. இட் இஸ் ஸ்டூபிடிட்டி. ஸ்டூபிடிட்டி இருந்துட்டு போட்டோம். ஸ்டூபிடிட்டி என்னோடது, லைஃப் என்னோடது, சாய்ஸ் என்னோடது. என்ன தடுக்கிறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. யாரு? நான் யாருன்னு உனக்கு சொல்லவா? ஆமா, சொல்லு. நான் உன்னோட பாஸ். சாரி ஆனா நீ என்னோட பாஸ் இல்ல. இந்த கம்பெனி உன்னோட அப்பாவோடது. ஆனா நீ எந்த கம்பெனில வேலை செய்றியோ அந்த கம்பெனியோட பாதி முதலாளி நான். அப்படி நீ பாதி முதலாளியா இருந்திருந்தா நான் இன்னொருத்தனை தேட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் எனிவேஸ், இது என்னோட பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ன்றதுனால தான் சொல்றேன். இங்க பாரு, நான் உன்னை தப்பா நினைக்கணும்ன்றதுனால தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பைத்தியம் மாதிரி பேசாத. நீ தப்பா நினைக்கிறதுக்காக நான் ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா நீ என்ன பழி வாங்குற. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால தானே. அபிக்கு இப்ப வரைக்கும் பிரக்யா தான் காயத்ரி வேஷம் போட்டு பாத்துக்கிட்டான்னு பாட்டி சொல்லிதான் அபிக்கே தெரிய வந்திருக்கு. நான் சொல்றது கரெக்டா? ஆனா அபிக்கு நீங்க வந்தது எதுவுமே தெரியாது இல்லையா? அப்புறம் அபியை நீ கல்யாணம் பண்ணிக்க வந்ததும் அவருக்கு தெரியாது. அதனால என்ன ஆக போதும் மித்தாலியானி? பிரக்யா எப்படியும் சொல்லிடுவாள்ல. ஆக்சுவலி பேட் லக் என்னோடதுதான். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா அபி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் முழுசா குணமாயிடுவாருன்னு. ஆனா இல்ல, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சரியாயிட்டான். தயவு செஞ்சு நீ உன்னோட விதியை குறை சொல்லாத. ஒருவேளை அன்னைக்கு நீ குடிக்காம மட்டும் இருந்திருந்தா எப்பவோ அண்ணனுக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்திருக்கும். Are you mad, ஆலியா? காயத்ரி தான் பிரக்யான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணிருப்பேன், நீ நம்புறியா? ஆஃப் கோர்ஸ். அன்னைக்கு உன்னால ஸ்டடியா நிக்க கூட முடியல. யா ரைட். அதுக்கு காரணம் அந்த காயத்ரி. ஐ மீன் அந்த பிரக்யா எனக்கு போதை ஆகுற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஆனா நடந்ததுக்கெல்லாம் அவதான் காரணம். ஆனா அன்னைக்கு நான் குடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமா என்னோட நிலைமை எப்படி அப்படி ஓ ஆயிருக்கும்? ப்ளீஸ் தனு, நீ ஒண்ணு குழந்தை இல்லையே. நீ கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா பிரக்யா அன்னைக்கு அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது. உன்னாலதான் என்னோட மொத்த பிளானும் இன்னைக்கு ஸ்பாயில் ஆகி நிக்குது. இவளுங்க இருக்காளுங்களே, வாழ்க்கை பூரா அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகிட்டாளுங்க. ச்சே, என்னால எதுவுமே ஆகல ஆலியா. நீ சரியா பிளான எக்ஸிக்யூட் பண்ணல. ஜஸ்ட் ஷட் அப் தனு. நீ தப்பு பண்ணல, அப்ப ஒத்துக்க வேண்டியதானே? தப்பு பண்ணிருந்தா நான் தப்பா கண்டிப்பா ஒத்துப்பேன். பட் யூ நோ வாட், விக்டம் நான் தான். நடக்கிற தப்பு எல்லாமே எனக்கு எதிராக தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா அபி என்ன பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவான் தான். ஆலியா, நீ சொல்லி தானே நான் இங்க வந்தேன். தயவு செஞ்சு லெக்சர் எடுக்கிறத விட்டுட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் சொல்லு. ஆமா, என்ன சத்தம் இது? அண்ணா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளீனிங். இது என்னோட பேக்ஸ் ஆச்சே. இது என்னோட பேக்னா? என்ன பண்ண சொல்ற? நான் க்ளீன் பண்றேன். அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் அன்வான்டட் திங்ஸ் தான்.
ஒருவேளை இந்த வீட்டுல உன்னோட பொருள் ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா போன் பண்ணு, சரியா? அதையும் நான் அனுப்பி வச்சிடுறேன். என்னால அது மட்டும் தான் உனக்கு பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பிரக்யாக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. பிரக்யாவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உங்களுக்கு புரியல, அவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால பிரக்யா யாருங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாட்டி அப்புறம் கேராவோட டெத்த ஒரு இஷ்யூவாக்கி பிரக்யாவை எப்பவும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிங்கல்ல. நானும் அவளை விட்டு பிரிஞ்சுதான் இருந்தேன். ஆனா இனி அப்படி முடியாது. நாங்க இந்த விஷயத்த பத்தி நிறைய பேசிட்டோம். நாங்க ஒருத்தர் மன்னிச்சுக்கிட்டோம். ரன்பீர் ரியா கிட்ட பேசணும்னு நினைச்சா பேசிட்டு போட்டோம். அத பத்தி நான் எது கவலைப்படணும்? ஆனா என் மனசு எது கஷ்டப்படுது. நைட் நான் உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். பாய். அம்மா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அப்பா கொண்டு ஆகல. என்னாச்சுமா? உனக்காக நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். நானும் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உன்னோட அப்பா எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல பிராச்சி. நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், அழுதுகிட்டே இருக்கேன். நான் இருக்கிற சந்தோஷத்துல எனக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. சரி, கண்ணீர் வந்துகிட்டே இருக்கட்டும். எந்த அளவுக்கு கண்ணீர் வருதோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுப்பீங்க. நம்மளோட இந்த சந்தோஷத்து மேல யார் கண்ணும் பற்றக்கூடாது. படாதுமா. ஏன்னா இந்த சந்தோஷத்துக்கான முழு உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு உன்னோட அப்பா நம்மள அவர் கூடவே கூட்டிட்டு போக போறாரு. நிஜமா? நிஜமா. உங்ககிட்ட யார் சொன்னது? ரியா கால் பண்ணலா? இல்லம்மா, ரன்பீருக்கு ரியா போன் பண்ணிருந்தா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. பிரச்சனை எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல. இந்த விஷயத்தை இப்ப சொல்லலாமான்னு கூட தெரியல. ஆனா ஒரு விஷயம், ரன்பீர் ரொம்ப நல்ல பையன். நான் இந்த வேஷத்துல அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன்னு தெரியும்ல. நான் காயத்ரி இல்ல பிரக்யான்றது அவனுக்கு தெரியுமா? ஆனா அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. இன்ஃபேக்ட் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணானே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை ரன்வீரை புரிஞ்சுக்கிறதுல நீதான் ஏதோ தப்பு பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுதுமா. ஆனா உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, எதனால நீங்க பிரிஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரன்வீர் நீ நினைக்கிறத விட நல்லவன். ஆனா நீ புத்திசாலி பொண்ணு. அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம் தான். ஒருவேளை ரியாவும் ரன்வீரும் ஒன்னா சந்தோஷமா இருப்பாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஓகே. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். மழையில வர நனைஞ்சிட்டு வந்துட்டேன். சாப்பிடுறியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நான் ரூமுக்கு கொண்டு வரேன். அண்ணா, இன்னும் நீ போலையா? நீங்க என்ன வீட்டை விட்டு வேணா துரத்தலாம். அதே மாதிரி நான் எங்க போகணும்னு சொல்லிடுங்க. எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எங்க தோணுதோ அங்க போ. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. எப்பவுமே நீங்க உங்க தங்கச்சி மேல அக்கறை காட்டினதே இல்ல. ஆலியா, இதான் உன்னோட பிரச்சனையே. நீ எந்த காலத்திலயும் பிரக்யா பத்தி கவலைப்பட்டதே இல்ல. யாருக்கு பிரக்யா மேல அக்கறை இல்லையா அவங்க மேல எனக்கு அக்கறை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நீங்க தான் அதுக்கு காரணம். நீங்க எப்பவுமே என்ன விட பிரக்யா கெட்டிக்காரின்னு சொல்லுவீங்க. அவளை உயர்த்தி பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா அவ முன்னாடி என்ன எதுக்கு இன்சல்ட் பண்ணீங்க? அன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்கீங்க. முன்னெல்லாம் நான் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருந்தேனா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா மியூசிக்கு அப்புறம் எல்லாமே என் தங்கச்சி ஆலியான்னு தான் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட தங்கச்சியை நீங்க எப்படி மறக்கலாம்னு சொல்லுங்க. நீங்க பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. புது உறவை ஆரம்பிக்கிறதுக்கான அர்த்தம் பழைய உறவு, அதாவது ரத்த உறவை முறிச்சுக்கணுங்கிறது ஒண்ணு கிடையாது இல்லனா? ஆலியா வீட்டை விட்டு போறத கண்டிப்பா அவ விரும்பவே மாட்டா. அப்புறம் பிரக்யா ஆலியா வீட்டை விட்டு போறத அவளும் விரும்ப மாட்டா. ஆலியா அங்க இருக்கணும்னு தான் பிரக்யாவும் ஆசைப்படுவா. பிளீஸ் அபி, எனக்காக ஆலியாவை மன்னிச்சிருப்பா. பிளீஸ். பாட்டி, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பிளீஸ். உன்னை மன்னிக்கணும்னு என் மனசுக்கு தோணல. ஆனா பாட்டி பேச்சை என்னால மீற முடியாது. நீ இந்த வீட்டுல தாராளமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீ மறக்க கூடாது. நீங்க பிரக்யா கூட தான் இருந்தாகணும். அதனால பிளீஸ் இன்னொரு தடவை பாட்டி பேச்சை கேட்காத மாதிரி என்ன பண்ணிடாதன்னு. அப்புறம் பிரக்யாவோட வார்த்தையும் தான்.
ஐம் சாரி. பாட்டி வந்துடுறேன். என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி ஏதாவது விஷயம் இருந்தா என் பொண்ணு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பா. அட நீங்க எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? இப்ப அவங்க என்ன சொன்னாங்களோ அததானே நான் செஞ்சேன். இங்க பாருங்க, என் பொண்ணு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க பிரக்யா, நீங்க ஏன் உங்க பொண்ணை கேட்க கூடாது? அவங்க தான் நேத்து ராத்திரி எனக்கு போன் பண்ணாங்க. அப்புறம் வலுக்கட்டாயமா யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு ஆசை கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க முடிவு என்னங்கறத சொல்லிடுங்க. அதாவது இந்த சம்பந்தம் வேணுமா வேணாமான்னு. பாய். பிராச்சி இந்த மாதிரி. பிராச்சி, நீ பிருந்தா மேடம் கிட்ட சம்பந்தத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? அப்புறம் அப்ப இந்த சம்பந்தத்துக்கு நீ சரின்னு சொல்லிட்டியா? ஆமா. ஆமாண்ணா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. ஆனா இவ்வளவு பெரிய... நான் மறைக்கல. ஆக்சுவலி சொல்லணும் தான் இருந்தேன். சரிதா ஆண்டி தான் பிந்தியா ஆண்டி கிட்ட சம்பந்தம் பார்க்க சொன்னாங்க. அவங்க ஒண்ணு சம்பந்தம் பார்க்க சொல்லி கூப்பிடல. அவங்க இந்த பக்கம் போகும்போது போட்டோ கொடுத்துட்டு போனாங்க. அது வந்தாவது போயாவது. நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய மனுஷி ஆகல. அதுவும் இல்லாம இப்ப உனக்கு கல்யாணம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஏன் சொல்லலன்னா, அதான் ஏன் சொல்லல. உங்களோட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுல்ல, இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். நாம இப்ப ஆரம்பிக்கும் போது பழசு எல்லாத்தையும் மறந்துடணும். பழசு எதையும் பேசக்கூடாது. நர்த்திங். யாருக்காவது ஞாபகம் வந்து யாராவது அதை பத்தி பேசுறாங்கன்னு வை, யாரையும் நம்ம பேச விடக்கூடாது. ஆனா ஆனா இப்ப என் ஃபேமிலி இருக்கே, உனக்கு மொத்த உரிமையும் கொடுக்க முடிவு பண்ணிடுச்சு. ஐம் சீரியஸ். நான் உன்கிட்ட உண்மையை தான் சொல்றேன். நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லல. எல்லாரும் நீ திரும்ப வீட்டுக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஒரு ஒய்ஃபா வரணும், பிரக்யாவா வரணும், வீட்டோட எஜமானியா வரணும். அப்புறம் அந்த தனுவியை நான் வீட்டை விட்டு துரத்திட்டேன். சரியான முடிவுதான். இல்லனா நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ உங்களை பாத்துட்டு இருக்காளான்னு. ஷிட், நான் அவளை வெளியில அனுப்பி தப்பு பண்ணிட்டேனே. ஏன்? அப்படியாவது உன் முழு கவனம் என் மேல இருக்கும். நீங்க இருக்கீங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னா, முதல்ல முத்தம் கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்தின, இப்ப பஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒண்ணு பலமா அடிக்கல. இருக்கட்டும், நான் இப்பதானே மீண்டு வந்திருக்கேன். திருப்பி பழைய நிலைமைக்கு போயிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அது என்னன்னா, நான் வீட்டுல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். எல்லாம் பழசு மாதிரி மாறிடுச்சு. என் பாடியும் தான். இப்ப நீ வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு எல்லாமே கிடைக்கும். இன்ட்ரெஸ்டோட. இன்ட்ரெஸ்டா? நம்ம பொண்ணு ரியா. அப்ப நானும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேனே. ஓ ஆமா, அது என்னமோ உண்மைதான். அப்ப எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறது உனக்கு பழக்கம் தானே? இப்பவும் ஜெயிச்சிட்ட. அட என்ன பண்றீங்க? உட்காருங்க உட்காருங்க. முதல்ல சும்மா என்ன சும்மா? என் பொண்ணை இந்த மாதிரி கூட்டிட்டு போய் விட்டுருவேனா என்ன? நான் ப்ராப்பரா தான் வெளியில அனுப்பி வைப்பேன். இந்த முதல்ல நீங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. மை ஃபேவரட். இந்த நீயும் சாப்பிடு. அது சரி, அது உங்க பொண்ணை கூட்டிட்டு போவா? மனசு இல்லதா இருந்தாலும் கூட்டிட்டு போப்பா. இங்க பாருங்க, இப்படி அழுதீங்கன்னா நான் உங்களையும் தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப நீங்க அழறீங்களா, இதை விட பயங்கரமா எங்க வீட்டுல உங்களை அழ வைப்பாங்க. என்ன உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? போதும் நிறுத்துப்பா. நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி முடிச்சிட மாட்டேன். நான் என்னப்பா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த வியாதி உங்களுக்கு மொத்த ஃபேமிலிக்கே இருக்கா? பிராச்சிக்கும் பிரக்யாக்கும் நான் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது என்ன சாதாரண விஷயமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் என் கடமையை தான் செஞ்சேன். இவங்க எல்லாரும் என் மேல வச்சு பாசத்துக்காகவே வாழ்நாள் பூரா இவங்கள நான் சுமக்க தயாரா இருக்கேன்பா. ஆனா இப்ப இவ உங்களோட பொறுப்பு. உங்க கடமையை நீங்க சரிவர நிறைவேற்றுவீங்கல்ல? எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் பிரக்யாவோட கண்ணுல இருந்து இனிமே கண்ணீரே வரக்கூடாது. இங்க பாருங்க சவிதாமா, இந்த அபிஷேக் பிரேம் மெஹரா உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். உங்க பொண்ணு இதுக்கப்புறம் அழவே விட மாட்டேன். சந்தோஷத்தை தான் கொடுப்பேன். உங்களை விட அதிகமா நான் மடியில வச்சு இவ்வளவு பாத்துப்பேன். சின்ன பிள்ளையாட்ட விளையாடிக்கிட்டு இங்க பாரு. எப்ப பார்த்தாலும் உன்னதான் நினைச்சிட்டு இருப்பா. அப்பெல்லாம் நான் அவகிட்ட சொல்லுவேன் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்னு. இப்ப நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, அதனால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இனிமே பிரக்யா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பா. அப்புறம் என்னோட பிராச்சியம் தான். சரி, பிராச்சி எங்க? ஆபீஸ் போயிருக்கா. ஓ ஒரு நிமிஷம், நான் மறந்தே போயிட்டேன். முதல்ல உங்க 2 பேருக்கும் நான் ஆரத்தி எடுக்கிறேன். அப்பதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
சரிதம்மா ஃபோன் பண்றாங்க. பேசு பேசு. சொல்லுங்க சரிதம்மா. பிரக்யா, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் உங்களோட பார்ட்னர் கதவை திறக்கறாங்க. இங்க பாருங்க சவிதம்மா, பிரக்யாவோட கிரக பிரவேசம் நடக்க போகுது. நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி லைவ் காட்டுறேன். என்ன? எனக்கு வீடியோல காட்டுங்க. இங்க இருந்தே நான் ஆசீர்வாதம் பண்றேன். பரவாயில்ல, இவங்க 2 பேரும் நல்ல விதமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க தெரியுறோமா? தெரியுறீங்க, ரொம்ப நல்லா தெரியுறீங்க. ஏன் சார்பா நான் எல்லார்கிட்டயும் வணக்கம் சொன்னேன்னு சொல்லிடுங்க. வணக்கம் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, உங்க பொண்ணோட கிரக பிரவேசம் நடக்க போகுது லைவ். இங்க முன்னாடி யார் இருக்கான்னு பாருங்க. எப்படி இருக்கீங்க பார்ட்னர்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பார்ட்னர். இன்னைக்கு நம்மளோட பார்ட்னர்ஷிப் முழுமை அடைஞ்சிருச்சு. உங்களோட பொண்ணு எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. நீங்க அங்க இருக்கீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அபி, நீ மொபைல என்கிட்ட கொடுத்துடுப்பா. நீ பிரக்யாவோட கைய புடிச்சுக்கிட்டு கிரக பிரவேசம் பண்ணு. கிஃப்ட் அது ஆலியா வந்து ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டா. நான் மார்க்கெட்ல இருந்தே கொண்டு வர மறந்துட்டேன். இங்க பாருமா, பரவாயில்ல, நாளைக்கு கொடுத்துரு. இப்ப போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் மறந்தே போயிட்டேன். இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன், இரு. வாங்க. விக்கி. விக்கிலாம் இல்ல, விக்ரம். அது ஒண்ணு இல்ல, வீட்ல எல்லாம் புதுசா இருக்கு, அதான் உனக்கு புது நிக்நேம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பேருக்கு தான் பெரிய ராக் ஸ்டார், ஆனா கஞ்சத்தனமான ஆளு. உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கிஃப்ட் கொடு, அதுக்கு எதுக்கு பேரை சுருக்கு? சரி, பிடிக்கலன்னா விடு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இல்ல பரவாயில்ல. பேரா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, நான் வாங்கினதை எதையும் திருப்பி கொடுக்க மாட்டேன். என்னாச்சு? நான் போன் பண்ணாட்டாலும் வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியத்தான் போகுது. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது என்னன்னா, ரன்பீருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. எப்ப பாரு பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்கற வேலைய சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்கவே மாட்டேன்றான். நாம வேற டெட்லைனை மிஸ் பண்ணிட்டோம். அதனால வருஷம் உன்னோட ஈவெண்ட் ஒண்ணு நடக்கும் இல்லையா? ஐ எம் ரியலி சாரி, இந்த வருஷம் அது நடக்காது. ஏன் சார்பாவும் ரன்பீர் சார்பாவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூனியர் கிட்ட நான் பேசுறேன். நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், அவன் போன் எடுக்க மாட்டேன்றான். நான் போன் பண்ண ஜூனியரோட அப்பா கூட போன் எடுப்பான். டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாம நான் இப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். அதாவது என் லைஃப்ல என் வைஃப் திரும்ப வந்துட்டா. இதை விட வேற என்ன வேணும்? இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்பா. நீ பையன் வீட்டுக்காரன்ல, கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுப்பா. கொஞ்சம் கெத்தா நடந்துக்க. எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் நீ சொல்லிட்டல, இனிமேல் என்னோட கெத்த காட்டுறேன் பாரு. அப்புறம் நீ வந்து ஓவரா பண்றேன்னா சொல்ல. எது பண்ணாலும் கொஞ்சம் லிமிட்டோட பண்ணு. ஏன்னா ஓவரா பண்ணா உடம்புக்கு ஆகாது. சரியா? சரி, வைக்கிறேன். பாய். அது வந்து ஆக்சுவலி உன் கூட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். இங்க பாருமா, அங்க இருக்கிற ஸ்கிரீனை கொஞ்சம் பாரு. அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு உன்னை பார்க்க சொன்னேன். எங்க? அங்கதான். அதுவா? நல்லதானே இருக்கு. நீ என் கூட வா, நான் அதை சரி பண்ணி விடுறேன். வா. அட, நீ ஏஞ்சி வா. ஆனா அது பேசாம என் கூட வா. நான் என்னோட முழு நேரத்தையும் உங்களுக்கே கொடுக்கறேன். ஆனா நீங்களும் எனக்காக நேரம் செலவழிக்கணும். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. இன்னைக்கு நீங்க, நான், ரியா, பிராச்சி ஒன்னா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ப்ராமிஸ் வாக்கு கொடுத்துட்டேன். அதாவது ஆக்சுவலி அது என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்காவது ஆபீஸ்க்கு போய் ஆகணும். ஆனா நம்ம ரியாவும் பிராச்சியும் திரும்ப வரதுக்குள்ள நான் வந்துருவேன். அதாவது சுனேரை நான் சந்திக்கலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ரன்வீரால சில பிரச்சனைகள் ஆயிருக்கு. அதை கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும்ல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னன்னா, ரியாவுக்கும் ரன்வீருக்கும் நடுவுல சண்டை நடந்திருக்கு. அதனால ரன்வீர் வந்து வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ நாம சமாளிக்கலன்னா வேற யார் சமாளிப்பா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரியாக்கும் ரன்வீருக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம்னு? அது வந்து விக்ரம் என்ன சொன்னா, ரன்வீர் ராத்திரி எல்லாம் தூங்கலன்னா பாக்ஸிங் பண்ணானா. யார் கூடயாவது சண்டை ஏற்படும் போது தானே இப்படி பாக்ஸிங் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என் ஃபுகி கூட சண்டை போடும் போதெல்லாம் ராத்திரி நான் பாக்ஸிங் தான் பண்ணுவேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லதான். இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அன்பு எங்க இருக்கோ அங்க சண்டையும் இருக்கும்ல. எங்க சண்டை இல்லையோ அங்க அன்பு எப்படி இருக்கும்? சரிதானே? சோ நான் இப்ப இப்படி போயிட்டு இப்படியே வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு நீயும் நானும் ஒன்னு சேர்ந்திருக்கோம். லேட்டா வருவனா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? நான் கிளம்புறேன். நீங்க என்ன டீல பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள உறவு தான் இருக்கும். டீல் இருக்க வாய்ப்பே இல்லையே. எக்ஸாக்ட்லி. டீல் என்ன இருக்க போகுது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு தான் எல்லாம் தெளிவா கேட்டுச்சே.
நீ ஏதோ டீலை பத்தி பேசுன. நோ, இட் வாஸ் மோர் லைக் a warning. உனக்கே தெரியும்ல, அதான் பிராச்சி எங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறால, அதான் நான் இவளை வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். இவ என் ரூம்குள்ள வரக்கூடாது, என் திங்ஸ் எதையும் தொடக்கூடாதுன்னு நான் இவளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் லைஃப்ல இவ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, இவ லைஃப்ல நான் என்னைக்கும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஓகே, பட் யூ நோ வாட், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா அதாவது நீ ப்ராமிஸோ டீலோ ஏதாவது பண்ணினா அதை நீ கண்டினியூ பண்ணுவ. ஆனா பிராச்சிக்கு டீல்லாம் புரியாதே, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்ஃபேக்ட் பிராச்சிக்கு அதெல்லாம் மீறது தான் பிடிக்கும். அது டீலா இருந்தாலும் சரி, மத்தவங்களோட. ரன்பீர், நான் என்னுடைய டீல மத்தவங்கள உடைக்க விட்டுருவேனா என்ன? நோ வே. அந்த மாதிரி யாராவது பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு வை, அது எனக்கு இல்ல. அவங்களுக்கு தான் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. ரன்பீர், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? சில்லறியா? ஆக்சுவலி நிறைய வேலை இருக்கு, நீயே பாரு. ஓ, நாட் அகைன். ஆக்சுவலி அது வந்து அப்பா வந்து நிறைய வேலை கொடுத்துருக்காரு. ஹாவ் டு ஒர்க் அ லாட். இன்னைக்கு நைட் ஃபுல்லா இது கூட தான் நினைக்கிறேன். பட் வி வில் மேக் அ பிளான் சம் அதர் டைம். யூ நோ வாட், உன் ஃபேன்ஸை உன்னை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஐ கெட் இட். ஸோ கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஹேவ் அ குட் டே. யூ டூ. I am not trained. 21 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரக்யாக்காக நீ என்னை விட்டு போன அபி. அதுக்காக அந்த விலையை நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும். பிரக்யாவோட சந்தோஷத்துக்காக 21 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஹர்ட் பண்ண. இப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அதே பிரக்யாவோட சந்தோஷத்துக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன் அபிஷேக் பிரேமஹரா. நான் அந்த பிரக்யா எல்லா விதத்திலையும் தோத்து போறத பாக்கணும். எந்த வழியை நான் அனுபவிச்சேனோ அதே வழியை பிரக்யா அனுபவிக்கணும். அதுக்காக என்கிட்ட ஒரு கேம் பிளான் இருக்கு. அதை யாரும் இது வரைக்கும் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. நான் இத வச்சு எந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணுவேன்னா, அதனால அந்த அபி அவனை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிப்பான். இந்த கேம் பிளானுக்கு எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது. அபிஷேக் பிரேம் மெகரா வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடுவான். அப்புறம் மிச்சம் இருக்கிறது ரியா தான். அவளை ஈஸியா என் சைடு இழுத்துருவேன். ஒருவேளை அவ என் சைடு வரலனா அப்பவும் எனக்கு அவளை இல்ல. ஏன்னா இன்னைக்கு இல்லனா நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அப்புறம் தானா என்கிட்டயும் அபிகிட்டயும் இருந்து விலகி போயிடுவா. இங்க இருந்து வெளியில போ ப்ளீஸ். அண்ணன் இங்க இல்லாதப்போ நீ இந்த வீட்ல இருந்து என்ன ஆயிட போகுது? நீ எங்களை ஜெயிச்சுட்டானா நம்ம மொத்தமா தனக்கிட்ட தோத்து போயிருவோமே. உனக்கு தோணலையா பிரக்யா? உன் விதியாலதான் என்னால இப்போ அண்ணன் கூட இருக்க முடியாம ஒரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீ இப்ப இது கூட யோசிக்கலாம். இவ இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதுல என்ன எதுக்காக போக சொல்றான்னு. ஆனா நான் வீட்டை விட்டு போறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. தானு கேஸ வாபஸ் வாங்க மாட்டா. அவ எப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்குவானா நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான். சோ ப்ளீஸ் கோ. வழுக்க டைம் உன்னை வெளியேத்த வச்சிடாத. நான் எங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை உன்னால நான் மீற மாதிரி செய்யாத. ஏன்னா நீ ரொம்ப நல்ல வெள்ளியா பிரக்யா. நீ எந்த கெட்டதும் பண்ணது இல்லல. ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் எதுக்கு கெடுதல் பண்ற? அவ என்ன துரோகம் பண்ணா எனக்கு சொல்லு. அவ என்ன துரோகம் பண்ணா? அவ அபியோட ஒவ்வொரு கஷ்டத்திலயும் கூட இருந்திருக்கா. அவதான் அபிய நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அண்ணன் ப்ராப்ளம்ல இருக்காருன்னா அதுக்கு இவதான் காரணம். இத கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னு பேசு பிரக்யா. நீ இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா தனு எதுக்காக இப்படி எல்லாம் செய்ய போறா? கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டா. உன் கண்ணுக்கு நான் கெட்டவன் தோணலாம். ஆனா நான் அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? என்ன நல்லது நடக்க ஆசைப்படுற? நீ என் கூட எப்பவும் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
என் அண்ணனுக்காக தான் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நீ இதத்தான் ஆசைப்படுறியா சொல்லு? நான் சண்டை போட்டுட்டே இருக்கணுமா? அப்பதானே அண்ணன் கிட்ட போய் நீ ஆலியா இத பண்ண அத பண்ண என் மேல நீ அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்கல ஆலியா. ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. வெளியே போ. அண்ணனுக்காக தானே இங்க வந்த நீ, அதனால அண்ணனுக்காக இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் கோ ஃப்ரம் ஹியர். நீ ஒவ்வொரு தடவையும் என்ன விட்டுட்டு பிரக்யாவை தான் நீ சூஸ் பண்ண. இப்ப பாரு அந்த பிரக்யாவால நீ எந்த இடத்துக்கு வந்து நிக்கிறன்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்னை விட எனக்கு என் மேல ரொம்ப வருத்தம் அதிகமா இருக்கு. ஏன்னா நான் உன்னை காதலிச்சேன், நான் உன்னை சூஸ் பண்ண, என் லைஃப்ல வர விட்டேன், அப்புறம் என் வீட்டுல இடம் கொடுத்தேன். ஆனா இன்னொரு விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா உன்னோட இடத்தை நான் புத்திசாலித்தனமா நான் பிரக்யாவுக்கு கொடுத்தேன். இன்னைக்கு நான் உள்ள இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிரக்யா இல்ல. ஆனா நான் வெளியில வருவேன் இல்லையா, அது கண்டிப்பா பிரக்யாவால தான் இருக்கும். நீ என்ன நினைக்கிற? அந்த பிரக்யா உன்னை இங்க இருந்து வெளியே எடுத்துருவான்னா? நான் பல வருஷமா உன்னை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கேன். யாராலையும் உன்னை வெளியே எடுக்க முடியாது. காதலை பத்தி பேசுற, ஆனா உனக்கு காதலோட அர்த்தம் தெரியல. ஒருவேளை நீ காதலிச்சிருந்தன்னு வைய, காதலோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். பிரக்யாவோட காதல் தான் என்னை எப்பவும் பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கு. உன்னோட பழி வாங்குற எண்ணம் பல வருஷமா இருந்தா என்ன, பல ஜென்மங்களா இருந்தா என்ன, உன்னோட பழி வாங்குற எண்ணம் மட்டும் மாற போறதில்ல. ஆனா ஒரு தடவை இதை விட்டு வெளியில வந்துட்டேன்னு வை, உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை. பாருங்க, இவர் என்ன மிரட்டுறாரு. வெளியே வந்தா நான் உன்னை கொன்றுவேன்னு சொல்றாரு. போய் சொல்றான். நான் எதுவும் சொல்லல. இவர் தான் போய் சொல்றாரு. வெளியே வந்தா கொன்றுவேன்னு சொல்றாரு. என்ன மிரட்டுறாரு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் எதுவும் சொல்லல. மிஸ்டர் மெஹ்ரா, என் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. ஒழுங்கா மரியாதையா இருங்க, இல்லனா சட்டத்தை மீறி நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல. இவ போய் சொல்றா. அப்படியா? நாங்கெல்லாம் பைத்தியம். நீங்க இவள ரேப் பண்ணீங்க, ஆனா இவ உங்களை மிரட்டுறாளா? எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீங்க தான் இவள மிரட்டி இருக்கீங்க. கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இருப்பீங்க, இல்லனா கொலை பண்ணிடுவேன். நீ ரொம்ப தப்பு பண்ற. சரிதம்மா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொல்லிட்டேன்? எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நீ மிஸ்டர் மெஹ்ரா கூட வாழ தகுதி இல்லாதவ. மிஸ்டர் மெஹ்ரா உனக்கு சாபமானு எனக்கு புரியல. சரிதாம்மா. ஏன் கோவப்படுற? உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாமே எனக்கு அவர்தானு. என் குங்குமத்துக்கும் என் வாழ்க்கைக்கும் அவர்தான் சொந்தம். அவரு உனக்கு எதுவுமே இல்ல. அவர்தான் எனக்கு எல்லாமே. அவர் இல்லாம நான் எதுவும் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. அப்படி இருந்திருந்தா நீ அவரை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்க மாட்ட. ஆலியாவை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இது என் வீடுன்னு சொல்லிருப்ப. நான் சொல்லுவேன். இந்த ஆலியாவோ இந்த தனுவோ என்ன அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனா நான் பண்ண விடல. எங்களுக்கு நடுவுல யாரும் வர முடியாது. நாங்க பிரியும் போது முடிவு பண்ணி தான் பிரிஞ்சோம். இந்த ஆலியாவோ தனுவோ எங்களுக்கு நடுவுல வரவே முடியாது. அவங்களால நாங்க பிரிய மாட்டோம். என்ன வீட்டை விட்டு வேணா வெளியேத்தலாம், வாழ்க்கையை விட்டு முடியாது. அவருக்கு எந்த காலத்திலயும் எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். என்னோட வாழ்க்கை அவர்தான். இப்பதான் பிரக்யா கிட்ட எனக்கு பேசுற மாதிரி இருக்கு. அந்த பிரக்யா வருத்தப்படும் போது அழுவா, சந்தோஷமா இருந்தாலும் அழுவா. ஆனா பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது அழமாட்டா. அப்புறம் உன்னோட குங்குமம், உனக்கான ஆயுதம், உன்னோட பலம் எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசினேன். நீ நினைச்ச மெஹ்ராவுக்காக என்ன வேணா பண்ண முடியும். நீ பல தடவை சாவுத்திரியா மாறினத பாத்துருக்க. ஆனா இது வரைக்கும் அந்த சக்தியவோ தாயவோ பார்த்ததில்ல. இன்னைக்கு பாத்துட்டேன். அப்புறம் எதுக்கு